ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல பிஎம் கிசான் திட்டத்தில இருந்து 19வது தவணை ரூ. 2000 பணம் நேத்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவங்களோட டைரக்ட்டா பேங்க் அக்கவுண்ட்ல அமௌண்ட் கிரெடிட் பண்ணிட்டாங்க. இன்னமும் நிறைய பேருக்கு பேமெண்ட் தான் எங்களுக்கு கிரெடிட் ஆகலை ப்ரோ அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நீங்க இந்த ஒரு ப்ரொசீஜர் 3 மெத்தட் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அமௌண்ட் நாங்க ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் வரல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க டக்குன்னு இந்த 3 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படி அது என்னென்ன 3 விஷயத்த எப்படி செக் பண்றது? பெனிஃபிஷியரில உங்களோட நேம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அத எப்படி செக் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் அப்படிங்கிறது பிஎம் கிசான் திட்டத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது பிஎம் கிசான் அப்படிங்கிறது பிரதான் மந்திரியோடைய கிசான் திட்டம். இந்த திட்டம் அப்படிங்கிறது சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் பயனடையணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு திட்டம் பிரதம மந்திரி சார்பில் இந்த திட்டம் லான்ச் ஆனது 2019ல லான்ச் ஆச்சு. ஸோ இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு பெரும் வரவேற்பு கொடுத்திருக்கு. ஸோ இந்த திட்டத்துல வருஷத்துக்கு 6000 ரூபாய் அப்படிங்கிற கொடுப்பாங்க. அந்த 6000 ரூபாய் டைரக்டா 6000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை 4 மாசத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்கன்னா 6000 ரூபாய் 6000 ரூபாய் 6000 ரூபாய்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஸோ 2019 ஸ்டார்ட் ஆன இந்த ஒரு திட்டத்துல இருந்து இப்ப 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 19 தவணைகள் அப்படிங்கறது டைரக்டா விவசாயிகளுடைய வங்கி கணக்கிற்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த அமௌண்ட் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான உரங்கள் வாங்குறதா இருக்கட்டும், கருவிகள் வாங்குறதா இருக்கட்டும், அவங்க பயிரை பார்த்தீங்கன்னா பாசனம் பண்றதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்காக இந்த அமௌண்ட் இந்த ஒரு சின்ன உதவித்தொகை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு அமௌண்ட் 19வது தவணை அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவங்க தான் நேத்து பீகார்ல 2 மணிக்கு இந்த ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணாங்க. நியூஸ் மூலியமா நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு திட்டத்துல 2000 ரூபாய் அப்படிங்கிறது நேத்து 2 மணிக்கு லான்ச் ஆன உடனே டைரக்டா விவசாயிகளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு. ஸோ கிரெடிட் ஆகாம இருக்கக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெனிஃபிஷியரி லிஸ்ட்ல உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் நீங்க செக் பண்ணணும். அதுக்காக பிஎம் கிசான் வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. அதை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இதுக்கான லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பெனிஃபிஷியரி லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன்ஸ் நீங்க செலக்ட் பண்ற மாதிரி ஒன்ஸ் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் தமிழ்நாடு. டிஸ்ட்ரிக்ட் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சப் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்க. நீங்க எந்த பிளாக்ல இருக்கீங்களோ அந்த பிளாக், வில்லேஜ் இது எல்லாமே ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டு கெட் ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்க ஊர்கள்ல உங்க கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாயியோடைய பேர் பட்டியல் அப்படிங்கிறது வரும். தகுதி உள்ளவர்களுடைய பேர் பட்டியல் மட்டும்தான் இந்த இடத்துல வரும். சோ இந்த இடத்துல உங்களுடைய பேர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது 2000 ரூபாய் கிரெடிட் ஆகும். இந்த பேர் பட்டியல்ல இந்த பெனிஃபிஷியரி லிஸ்ட்ல என்னோட பேர் இருந்தும் எனக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகல அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். அது ரொம்ப சிம்பிளா நீங்க பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்க பண்ண வேண்டிய விஷயம் முதல்ல இகேஒய்சி பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இகேஒய்சி பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க நியர்பைல இருக்கக்கூடிய காமன் சர்வீஸ் சென்டர் சிசி சென்டர்ல போயிட்டு பயோமெட்ரிக் வச்சு இகேஒய்சி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது உங்களுடைய பேங்க் பான் கார்டு கூட சாரி உங்களுடைய ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் சீடிங்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. பேங்க் சீடிங் அப்படிங்கிறது வேற, பேங்க் ஆதார் லிங்கிங் அப்படிங்கிறது வேற. சரிங்களா? அதேமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய லேண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க சீடிங் பண்ணிருக்கீங்களா, சீட்ஸ் என்ன வெரிஃபை பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற ஒன்று செக் பண்ணணும். அது மூணுமே கரெக்டா இருக்கக்கூடிய பட்சத்துல அமௌண்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிரெடிட் ஆகும். நேத்து ஈவினிங்ல இருந்து மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. பிஎம் கிசான்ல இருந்து உங்களுடைய அமௌண்ட் அப்படிங்கிறது வரவு வைக்கப்பட்டு விட்டது. இன்னமும் ஒரு 1 or 2 டேஸ்ல உங்களுக்கு டைரக்டா வங்கி கணக்கிற்கு பணம் வரவு வைக்கப்படும் சொல்லிட்டு உங்களுக்கு தமிழ்ல எஸ்எம்எஸ் வந்திருக்கும். பிஎம் கிசான்ல இருந்து மெசேஜ் வந்துருச்சுனாலே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். அவங்க நெஃப்ட் மூலியமா தான் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் ஒரு 1 டே வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ பிஎம் கிசான்ல இருந்து மெசேஜ் வர்றது வேற, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மெசேஜ் வர்றது வேற. சரிங்களா? நீங்க எந்த பேங்க்ல இருந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்ல இருந்து நேம் போட்டு உங்களுக்கு அமௌண்ட் 2000 ரூபாய் கிரெடிட் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ அது வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அமௌண்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். சோ இந்த 2000 ரூபாய் பணத்தை நீங்க எடுக்கணும் அப்படின்னா நீங்க பேங்க்ல போயிட்டு ஏடிஎம் கார்டு வச்சிருந்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின்ல போயிட்டு எடுங்க. அப்படி உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இல்ல அப்படின்னா ஏஇபிஎஸ் டிரான்சாக்ஷன் உங்களுடைய பயோமெட்ரிக் வச்சு உங்க நியர்பைல இருக்கக்கூடிய இ-சேவை அண்ட் சிஎஸ்சி சென்டர்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு உண்டான அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்க பயனடையலாம் அப்படிங்கறத இதன் மூலியமா தெரிஞ்சுக்கோங்க. சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், ஸ்கீம் பத்தின அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சோசியல் மீடியா பேஜான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஃபர்தரா வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் நம்ம அந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.